சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, இன்று நீ தூங்குவதற்கு முன்பு இதை நீ ஒரே ஒரு முறை சொல்லிவிட்டு தூங்கினாயானால் நாளை விடிய காலை உனக்கு நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ தேடிக்கொண்டு இருக்கும் விஷயம் கிடைக்கும். அதாவது நீ தேடிய உறவாக இருந்தாலும் உனக்கு கிடைக்கும். அதே போல நீ எந்த விஷயத்தை நினைத்து கொண்டு இது நடக்க வேண்டும் என்று சொல்கிறாயோ அதுவும் உனக்கு நடக்கும். இந்த பதிவை நீ கேட்கிறாய் என்றால் நிச்சயமாக இதில் இருக்கும் வார்த்தைகளானது உனக்காக மட்டும்தான். நான் எத்தனையோ பக்தர்கள் எனக்கு இருக்கிறார்கள். ஆனால் குறிப்பிட்டுத்தான் சில விஷயங்களை, சூட்சுமமான விஷயங்களை நான் கூறுவேன். எல்லோருக்கும் எல்லா விஷயத்தையும் கூறிவிட முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகளுக்கு தகுந்த மாதிரி தான் சூட்சுமமான விஷயங்களை என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். இன்றும் நான் உனக்கு சூட்சுமமான விஷயங்களை தான் சொல்ல வந்துள்ளேன். அதனால் சற்று பொறுமையோடு நம்பிக்கையோடு நீ கேள். தூங்குவதற்கு முன்பு ஒரே ஒரு முறை சொல்லிவிட்டு தூங்கு. அதுவும் நம்பிக்கையுடனும் நிச்சயமாக சொல்ல வேண்டும். சொல்லிதான் பார்ப்போமே என்ற சந்தேகம் உன்னுடைய மனதுக்குள் வரக்கூடாது. சொல்வேன், அது நடக்கும் என்ற ஒரு விஷயத்தை மனதில் எப்பொழுதும் வைத்துக் கொள்ளுங்கள். காலம் முழுவதும் நிச்சயமாக நீங்கள் கேட்டதை நானே கொடுப்பேன். இன்று நீங்கள் சொல்லும் விஷயங்களை நீங்கள் தினமும் கூட சொல்லினால் தினமும் அதற்கான பலன்கள் கிடைக்கும். இதை ஒரு நாள் சொன்னீர்கள் ஆனால் உங்களுக்கு கேட்டது கிடைக்கும், அதாவது மறுநாள். அதுவே நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தீர்கள் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் நிறைய பிரச்சனைகள் முடிந்து சந்தோஷங்களானது பிறக்க ஆரம்பிக்கும். கவலைகளை விட்டு தள்ளிவிட்டு உனக்கு எது வேண்டுமோ முதலில் அதை மனதில் நினைத்து கொண்டு நான் நான் சொல்லும் விஷயத்தை நீ சொல்ல. பல முறை சொல்லவில்லை, ஒரு முறைதான் சொல்கிறேன். அதனால் நீ சுலபமாகவே சொல்லிவிடலாம். வாழ்க்கையில் நீ நிறைய கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய். ஏதேதோ செய்து எந்த ஒரு விஷயமுமே கிடைக்கவில்லையே என்ற ஒரு நிலைக்கும் நீ வந்துவிட்டாய். இனிமேல் என்னடா வாழ்க்கை என்று நீ சொல்லி சொல்லி உன்னுடைய வாய்களே ஓய்ந்து போய்விட்டது. அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்கள், பல கஷ்டங்கள், எதுவுமே உனக்கு பிடிக்கவே இல்லை. எல்லா விஷயத்திலையும் கஷ்டங்கள் தான் இருக்கிறது. அதனால் இன்று இரவோடு எல்லா கஷ்டத்தையும் மூட்டை கட்டி தூக்கி எறிந்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். என்னுடைய பல பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு விஷயத்தை என்னிடம் சொல்வார்கள். சில விஷயத்தை மறைத்து சொல்வார்கள். தவறு செய்து விடுவார்கள். அதாவது மன்னிக்கவே முடியாத தவறெல்லாம் செய்து விடுவார்கள். அவர்கள் என்னிடம் வந்து எப்படி சொல்வார்கள் என்று தெரியுமா? செய்துவிட்டேன், ஆனால் எனக்கு தெரியவில்லை என்று இப்படி மறைத்து பேசுவார்கள். ஆனால் என்னுடைய தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் நானே முடிவெடுத்து செய்வேன். இப்பொழுது உனக்கு நான் வந்திருக்கிறேன் நேராக என்றால் நிச்சயமாக அது உனக்கு நான் கொடுப்பது. சில பிள்ளைகள் எப்பொழுதும் மறைத்து அவர்களுடைய வேண்டுதல்கள் ஏதாவது தவறு செய்து விட்டால் கூட மறைத்து எனக்கு என்னவோ தெரியாதது போலும் அவர்கள் தவறு செய்தது எனக்கு தெரியாது என்று நினைத்து கொண்டு மறைத்து எனக்கு என்னவோ தெரியாது என்று நினைத்து கொண்டு மறைத்து சொல்வார்கள். ஆனால் சில பிள்ளைகள் என்ன செய்வார்கள் தெரியுமா? எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாக என்னிடம் அவர்கள் தவறே செய்தாலும் சரி, சரியான விஷயங்கள் செய்தாலும் சரி, எல்லாவற்றையும் என்னிடம் சொல்லிவிடுவார்கள். ஆனால் சில பிள்ளைகள் இன்னும் என்னிடம் மறைத்து வைத்து பயப்படுகிறார்கள். ஏன் பயப்பட வேண்டும்? ஏன் தவறு செய்ய வேண்டும்? நீங்கள் தவறு செய்வதனால் தானே பயப்படுகிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் நீங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டது என்று பார்த்து செய்யும் எனக்கு நீ எது சரியாக செய்கிறாய் எது தவறாக செய்கிறாய் என்று தெரியாமலையா இருக்கும்? என்னிடம் இருந்து யாரும் எதையும் மறைக்கவே முடியாது. அதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இன்று உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்யும் ஒவ்வொரு தவறுகளையும் நான் கணக்கு போட்டு வைத்து கொண்டு தான் இருப்பேன்.
நான் எல்லா விஷயத்தையும் அறிந்தவன். அதனால் நீ என்னிடம் எதுவும் மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் இப்பொழுது ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன். அதாவது அந்த ஸ்லோகத்தை நீ இன்று இரவு தூங்குவதற்கு முன்பு நீ சொன்னாயானால் நிச்சயமாக நீ என்னிடம் கேட்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் நிச்சயமாகவே நடத்தி தருவேன். அதே போலத்தான் நீ ஒவ்வொரு நாளும் தினமும் சொல்லிக்கொண்டே இருந்தாயானால் உன்னுடைய வாழ்க்கையின் நிலைமையே மாற ஆரம்பிக்கும். சொல்கிறேன், முழுமையாக கேள். ஓம் சாய் சரணம். ஓம் ஸ்ரீ சாய் சரணம். ஜெய் ஜெய் சாய் சரணம். சத்குரு சாய் சரணம். ஷீரடி சாய் சரணம். துவாரகாமாய் சரணம். சமர்த்த சாய் சரணம். சச்சிதானந்த சரணம். சாய் ராம சரணம். இதை சொல்லுங்கள். திரும்பவும் உங்களுக்காக இரண்டாவது முறையும் நான் சொல்கிறேன். ஓம் சாய் சரணம். ஸ்ரீ சாய் சரணம். ஜெய் ஜெய் சாய் சரணம். சத்குரு சாய் சரணம். ஷீரடி சாய் சரணம். துவாரகாமாய் சரணம். சமர்த்த சாய் சரணம். சச்சிதானந்த சரணம். சாய் ராமா சரணம். இந்த மந்திரத்தை நீங்கள் உங்களுடைய இரவில் தூங்குவதற்கு முன்பு சொன்னீர்கள் ஆனால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் பலன்களே வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் எதை கேட்டாலும் உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும். காலம் முழுவதும் நீங்கள் எந்த ஒரு இடத்திலும் தோற்று போய் நிற்கவே மாட்டீர்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியின் அவ்வளவு தூரம் நீங்கள் செல்ல ஆரம்பிப்பீர்கள். நம்பிக்கையோடு என்னுடைய மந்திரத்தை முழுமையாக சொல்லுங்கள். கண்ணை மூடிக்கொண்டு என்னை மட்டும் மனதில் நிறுத்தி கொண்டு நீங்கள் சொன்னீர்கள் ஆனால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் நான் செய்யும் லீலைகளை உங்களால் அவ்வளவு தூரம் நீங்கள் பார்க்க முடியும். நம்பிக்கையாகவே இருங்கள். எல்லா நாளும் இனிமேல் உங்களுக்கு சுபமான நாளாக மட்டுமே தான் இருக்கும். யாரையும் கண்டு அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது. யாரையும் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இனிமேல் நீ போடுவதுதான் உனக்கு நிச்சயமாக ராஜ்யமாக இருக்கும். பல பேருக்கு பயந்து பயந்து வாழ்ந்த காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. இனி சந்தோஷமாக நீ வாழப்போகும் நாட்கள் மட்டும்தான் உன்னை தொடருமே தவிர இனிமேல் உன்னை பயமுறுத்தும் அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நம்பிக்கையோடு என்னை சரணடைந்த உங்கள் அனைவருக்கும் நான் நல்ல தகப்பனாகவும் உங்களுக்கு கேட்டது அனைத்தையும் வழங்கும் அப்பாவாகவும் இருந்து உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா வசதிகளையும் செய்து தருவேன். நீங்கள் அனைவரும் கர்ம வினையால் பாதிப்புப்பட்டு இருக்கிறீர்கள். அந்த கர்ம வினையிலிருந்து உங்களை நான் நிச்சயமாகவே காப்பாற்றி மீட்டு எடுப்பேன். உங்களுடைய பொன்னான இந்த சாயாகிய நான் நிச்சயமாகவே உங்களுக்கு பொன்னும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி 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 கொடுப்பேன். தைரியமாக இருங்கள். எந்நாளும் எப்பொழுதும் சந்தோஷமாக மட்டுமே இருங்கள். நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் எல்லாமே நானே உங்களுக்கு உங்களுடைய வீடு தேடி வந்து உங்களுக்கு தருவேன். மனதில் எப்பொழுதும் அமைதி மட்டும் வளர்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையானது தேவை இல்லாத விஷயங்கள் எல்லாம் எடுத்து தேவையான விஷயங்களை மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் நான் உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். சந்தோஷமாக இருங்கள். எந்நாளும் எப்பொழுதும் நான் உங்களுடனே இருந்து வழிகாட்டுவேன். ஓம் சாய்ராம்.